கேபுதூரில் இருக்கிற ஐடிஐ தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான தனித்தனி இடங்கள் இருக்குது. அங்கே பெண்களுக்கான பயிற்சி வகுப்புகளை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இங்கே இப்போது பயிற்சிக்கான சேர்க்கை நடந்துகிட்ருக்குது. 10th முடித்த எல்லாருமே அதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வயது வரம்பு கண்டிப்பாக கிடையாது. என்ன ஏஜில் நீங்கள் இருந்தாலும் இதில் திறன் பயிற்சி நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். அது டெக்னிக்கலாக இருக்கலாம், இல்லை தையல் பயிற்சியாக இருக்கலாம், காஸ்மெட்டிக் பயிற்சி, அழகு கலை பயிற்சியாக இருக்கலாம். எதுக்கு வேணாலும் யார் வேணாலும் கலந்துக்கலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, உங்களுடைய 10th சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நேராக போயிட்டு அங்கே இருக்கிற அலுவலகத்தை அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் போக வரதுக்கு கூட நீங்கள் காசு செலவு பண்ண வேணாம். அரசே உங்களுக்கு உதவித்தொகை மாதம் 750 ரூபாய் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிற சலுகைகளாக உங்களுக்கு மிதிவண்டி கொடுத்துருவாங்க. இலவச சீருடை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு படம் வரையணும் அப்படின்னா அதுக்கான ட்ராயிங் எக்யூப்மெண்ட்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு எதுவுமே செலவே கிடையாது. இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், நான் மதுரையில் இல்லை, வெளியூரில் இருக்கேன், நான் தங்கி இங்கே படிக்க முடியுமா, தாராளமாக நீங்களும் வரலாம். உங்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகள் கூட இங்கே ஏற்படுத்தி தராங்க. நீங்கள் இப்போ 10th முடிச்சுட்டு போகிறவங்க மட்டுமே இல்லாமல் இவங்க ஏஜ்டு பர்சன் ஒரு 60 வயசில் இருக்கிறவங்க இல்லை 50 வயசில் இருக்கிறவங்க நீங்கள் அங்கே படிக்க போகிறீங்க, நான் வீட்டிலலாம் சமையல் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கூட கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அங்கே உணவும் தேநீர் வசதி கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. வந்தால் மட்டும் நீங்கள் போதும். உங்களுக்கான தொழில் திறன் பயிற்சிகளை நம்ம தமிழக அரசு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த வாய்ப்பை நாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இதில் நீங்கள் இப்போ 10th முடிச்சுட்டு நான் 12th முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சில பேர் இருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு படிக்க பிடிக்கல, பட் எனக்கு தொழில் தெரியணும், ஆனால் நான் +2 முடித்த சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நீங்கள் அந்த 2 years கோர்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தொழிற்கல்வி அந்த திறன் பயிற்சி நீங்கள் முடித்ததுக்கு